வந்து ஏலக்காய் முந்தி எல்லாத்துக்குமே அந்தந்த டீ தூள் இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் டீ தூள் வச்சு தான் பண்ண போகிறாங்க. நாங்கள் வந்து பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கினே இருக்குது. அன்றாட சூழ்நிலையை மிக சிரமப்பட்ட காலத்தை ரொம்ப சிரமத்தில் உள்ளதால் வானவில் அறக்கட்டளை வந்து ஒரு தொழில் முனைவோருங்கிற திட்டத்தின் கீழே பழங்குடியின சமுதாயத்துக்கு வந்து ஒரு சிபாரிசு பண்ணி அவங்க மூலியமா சுமார் 16 லட்ச ரூபா மதிப்பு உள்ள ஒரு வாகனத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்தின் அடிப்படையில் எப்படிங்கன்னா இதில் டீ போட்டுக்கலாம். இண்டிகோங்கிற கம்பெனி தான் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதில் தொகை எதுவுமே இல்லாமல் 16 லட்ச ரூபா மதிப்பு உள்ள இதை வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த பார்க்கணும். ஒரு பழங்குடியின சமுதாயத்தில் பார்த்து நாங்கள் பெண்களும் ஆண்கள் நாங்கள் எல்லாமே சேர்ந்து கணவன் மனைவி எங்களுக்கு குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறோம். இதில் வந்து காலை டயத்தில் பார்த்தீங்கன்னா டீ, கம்மங்கூழ், கேப்பக்கூழ், மதியான டயத்தில் வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், ஈவினிங் டைம் வந்து பிரெட் ஆம்லேட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஆஃப் ஆயில் ரீஃபாயில் இது மாதிரி ஒரு கம்மியான ரேட்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதிலே எல்லாம் அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஐஸ்கிரீம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 3 ஸ்டவ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் இருக்குது. இதில் ஃபேன் போட்டுக்கலாம். எல்லாமே அட்டாச்சாக ஒரு 16 லட்ச ரூபா உள்ள கொடுத்ததுக்கு நான் மிகவும் நன்றியை செலுத்திக்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்தாலும் இதுக்கு வழித்தடலாக இருந்த வானவில் அறக்கட்டளைக்கும் எங்களுடைய பழங்குடியின சார்பாக மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த நேரத்தில் வடை, காஃபி எல்லாமே சமைக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் சேர் ஃபோல்டிங் பண்ணி உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு இந்த வியாபாரத்தை பற்றி இந்த மேலே நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருப்போம். எங்கள் பிள்ளைங்களுக்காக எதிர்காலம் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வீணாக போயிட்டோம் படிக்காமல். எங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக வரணும், அதுக்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு போகணும். எங்களை மாதிரி இன்னும் 4 பேர் இந்த மாதிரி தொழிலில் இறங்கணும். சார் தான் அதிகமாக கொடுத்தாரு. நான் ஒரு ரூபாய் தான் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.